சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தற்பொழுதைய முக்கிய செய்தி, ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டியிட திமுக கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருந்த நிலையில தற்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு பதிலா எழும்பூர்ல போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், இப்ப யார் யார் எங்கெங்க போட்டியிட போறாங்கன்ற தகவல் ஒன்றுனா வெளியாயிட்டு இருக்க நிலையில இந்த முடிவு எதற்காக எடுக்கப்பட்டதா அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செல்வ பெருந்தகை தொகுதி மாறப்போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதற்கு பதிலாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதியில அவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கமிட்டியில மாநில தலைவராக இருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ளணும், கட்சி பணிகளை எல்லாம் பார்க்கணும். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுல ஒரு பெரிய தொகுதியா இருக்கு. அதனால அந்த தொகுதியில இருந்து அவர் எழும்பூருக்கு மாற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் எழும்பூர் தொகுதிக்கு அருகில தான் இருக்கு. பரப்பளவுல எழும்பூர் தொகுதி குறுகிய இடம்தான் அப்படிங்கறதுனால அவர் போட்டியிடக்கூடிய ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு மற்றவர்களுக்காகவும் பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியாக எளிதாக இருக்கும் அப்படிங்கறதுனால அவர் தொகுதி மாறக்கூடிய முடிவில் இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்ப பட்டியல்ல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இருக்கு. அதனால ஒருவேளை செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து எழும்பூர் தொகுதி மாறி வந்தார் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற பட்டியல் கிடைத்துவிடும். அதிகாரப்பூர்வ தகவல் வரும்போது செல்வ பெருந்தகை எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தற்பொழுது தமிழக மாநில காங்கிரஸ் ஆனது எழும்பூர் தொகுதியில போட்டியிட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க நாம கேட்டோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.